பிரித்தானியாவில் உரையாற்றுவதற்காக சென்ற நாமல் ராஜபக்ச அங்கிருந்த தமிழ் மக்களுடைய அழுத்தம் காரணமாக இப்போது அவருடைய உரை ரத்து செய்யப்பட்டு அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு இப்போது இலங்கையிலே இருக்கின்ற பல தென்னிலங்கை தேசியவாதிகள் அல்லது ராஜபக்சக்களுக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் இப்போது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்புக்கு அல்லது இந்த உரையை ரத்து செய்த விடயம் சார்ந்து கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். மேலும் ரொஹான் ஒலுகல போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல அவர்களுடைய வீட்டின் முன்னால் ஒருவருடைய தலையை வெட்டி கொண்டு வந்து வைக்கின்ற அளவுக்கு ஒரு மிக பெரும் திட்டம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதாள உலகக்குழு ஒன்று இந்த வேலையை செய்வதற்காக மிக பெரும் திட்டங்களை செய்த போது இப்போது எல்லோருமே கூண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நாமல் ராஜபக்சனுடைய இந்த பிரித்தானியாவுக்கான பயணம் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருந்த விடயம் நாமல் ராஜபக்சனுடைய பிரித்தானியா பயணம். ஏன் எதற்காக நாமல் ராஜபக்ச பிரித்தானியா செல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற போது இந்த பிரித்தானியாவுடைய ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுடைய மாணவர் கழகங்களிலே உரையாற்றுவதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாம். இந்த அழைப்பை ஏற்று நாமல் ராஜபக்ச இங்கிலாந்திற்கான பயணத்தை மேற்கொள்ள இருந்தார். அப்படி பயணம் தொடங்குவதற்கு முன்னர் அவர் இலங்கையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னரே இங்கிலாந்திலே இதற்கு எதிராக அதாவது நாமல் ராஜபக்சோட உரைக்கு எதிராக அழுத்தங்கள் வலுக்க ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் அமைப்புகள், அதிலும் பிரித்தானிய தமிழ் மாணவர் அமைப்பு மற்றும் பிரித்தானிய தமிழ் இளைஞர் அமைப்பு, அதனோடு சேர்ந்த பல சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த நிலைப்பாட்டிற்கு அதாவது இந்த ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுடைய மாணவர் கழகங்களினுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தார்கள். காரணம், ஒரு இனக்குற்றவாளி அதாவது இனப்படுகொலை குற்றவாளி குடும்பம் அது. அந்த குற்றவாளி குடும்பத்தை கொண்டு வந்து இந்த உயரிய சபையிலே உரையாற்ற வைப்பதா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதோடு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றளவும் இங்கே புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள், நாட்டிற்கு செல்ல முடியாமல். எனவே அவர்களால் பல உயிர்கள் போயிருக்கின்றது. எனவே அவர்களை இங்கே கொண்டு வர வேண்டுமா என்று கடும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி அழுத்தங்கள் காரணமாக நாமல் ராஜபக்ச இலங்கையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னரே இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவருடைய உரையை அதாவது இங்கே அவர் உரையாற்றுவது இது நிறுத்தப்படுகின்றது என்ற அடிப்படையில் அந்த உரை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் நான் பிரித்தானியா செல்வேன் என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கே சென்றவர் 100 ஆண்டுகளாம், இந்த வருடத்தோடு 100 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. அங்கே ஒரு பௌத்த விகாரை, பௌத்த மகாசங்கம் ஒன்று அங்கே நிறுவப்பட்டு, எனவே அந்த பௌத்த விகாரைக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவோடு மலிந்த ராஜபக்ச மற்றும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் போன்றவர்களும் சென்றிருந்தார்கள். அதோடு நாமல் ராஜபக்சனுடைய மனைவி சென்றிருந்தார். எனவே எல்லோருமே அந்த விகாரையிலே வழிபாடுகளை மேற்கொண்டு விட்டு அடுத்த கட்ட நகர்வுக்காக, குறிப்பாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக உரை ரத்து செய்யப்பட்டிருந்தது, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றலாம் தானே என்ற ஆவலோடு காத்திருந்தார். ஆனால் கடும் அழுத்தங்கள் காரணமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய உரையும் அங்கே ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடும் மன வருத்தத்திற்குள்ளாகி இருக்கின்றாராம் நாமல் ராஜபக்ச. அவருடைய சமூக வலைத்தள பதிவிலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கடும் மன வருத்தமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே செய்வதெல்லாம் செய்துவிட்டு மன வருத்தமாக இருக்கின்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கடும் மன வருத்தமாக இருக்கின்றதாம். இந்த உரை ரத்து செய்யப்பட்ட விடயம் சார்ந்தென்றும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயற்பாடு என்ற அடிப்படையில் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவு ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த இடத்திலே யாரும் உரையாற்றலாம், அதாவது நீதியை புதிய புதிய விடயங்களை தெரிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கின்றது, கருத்து சுதந்திரத்தை யாரும் அடக்க முடியாது. எனவே அப்படி ஒரு அழைப்பு தான் இந்த கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்கள் எனக்கு கொடுத்திருந்தது. அதை நான் நிபந்தனையற்ற விதமாக ஏற்றுக்கொண்டு உரையாற்ற வந்தேன். இருந்தாலும் இங்கிருக்கின்ற ஒரு சில அமைப்புகள், அதாவது அவர்கள் சொல்வதை போல திட்டமிட்ட அமைப்பாம், இந்த திட்டமிட்ட அமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளினுடைய செயற்பாடுகள் காரணமாக இந்த உரை ரத்து செய்யப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது ஒரு அந்த பல்கலைக்கழகங்களுடைய ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடாகவே இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயகத்தை கட்டி காத்த இந்த நாமல் ராஜபக்ச என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே நாமல் ராஜபக்ச மிக கடும் மனவருத்தத்தோடு இருக்கின்ற போதுதான் அங்கிருக்கின்ற இலங்கையர்கள் பலரை சந்தித்திருக்கின்றார்களாம். அதாவது இலங்கையர்கள் பலரை சந்தித்திருக்கின்றார். நான் நினைச்சேன் ஆயிரக்கணக்கிலே வருவார்கள் பார்க்கின்ற போது ஒரு 10 பேரை சந்தித்த காணொலிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இப்போது நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக கடும் குரல் இப்போது தென்னிலங்கையில் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம். அதாவது இந்த விடயத்தை செய்திருக்க கூடாது, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக உரை ரத்து செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற அடிப்படையில் அதிலே முதன்மையானவர்
முன்னாள் வெளிவிவகார அமைச்சராக இருந்த அலி சப்ரி. இந்த அலி சப்ரி எல்லோரோடும் சென்று ஒட்டி கொள்வார். முன்னர் கோட்டாபயோடு ஒட்டி கொண்டிருந்தார், அதற்கு முன்னர் மஹிந்தவோடு ஒட்டி கொண்டிருந்தார், அதன் பின்னர் கோட்டாவோடு ஒட்டி கொண்டிருந்தார், அதன் பின்னர் ரணில் ஜனாதிபதியாக வந்தவுடன் ரணிலோடு சென்று ஒட்டி கொண்டார். பின்னர் இந்த ஆட்சி மாறியதன் பின்னர் தான் அவர் இப்போது அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கின்றார். மற்றபடி அவர் மீண்டும் யாராவது ராஜபக்சக்கள் தரப்போ, ரணில் தரப்போ, சஜித் தரப்போ வருகின்ற போது போய் ஒட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அந்த அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார், இது தான் இந்த சபையிலே உரையாற்றி இருக்கின்றேன், இந்த மாணவர் கழகங்களிலே ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களினுடைய மாணவர் சபைகளிலே நான் உரையாற்றி இருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கின்றேன். நீதியை பேசுவதற்கு அல்லது நல்ல விடயங்களை பேசுவதற்கு, அந்த விடயத்தை நல்ல விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தடை இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு சபை தான் அல்லது அப்படியான களம் தான் இந்த கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களினுடைய இந்த மாணவர் கழகங்களினால் கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு. எனவே அந்த வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருந்தது, அது நாமல் ராஜபக்சவுக்கும் கிடைத்திருந்தது. ஆனாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவாம் அங்கே, அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினுடைய அழுத்தம் காரணமாக அது ரத்து செய்யப்பட்ட விடயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது ஒரு ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடு என்றும் பேச்சு சுதந்திரத்தை தடுக்கின்ற செயற்பாடு என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது ஒரு அமைப்பினுடைய ஒரு சிலருடைய அழுத்தங்கள் காரணமாக இந்த பல்கலைக்கழக மாணவர் கழகம் அதை ரத்து செய்த விடயம் அது அவருடைய பேச்சு சுதந்திரத்தை தடுக்கின்றது. எனவே இது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த ஜனநாயகத்தையே பாதிக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். எனவே இதற்கெல்லாம் அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணியக்கூடாது அந்த பல்கலைக்கழகங்கள் என்ற அடிப்படையிலான தன்னுடைய மன வருத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இது சரியான மன வருத்தமாக இருக்குது எனக்கு என்ற மாதிரி இந்த அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். எனவே அதே போன்ற ஒரு கருத்தை தான் இப்போது இந்த ஆளும் கட்சி அமைச்சராக இருக்கின்ற ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இந்த ராஜபக்சக்களுடைய அட்டூழியங்களும் அவர்கள் செய்த அநியாயங்களும் கடந்த ஆட்சியிலே புலம்பெயர் சமூகங்களுக்கு தெரியும், அத்தோடு சர்வதேச சமூகத்திற்கும் தெரிந்திருக்கின்றது. இதனால் தான் அவருடைய உரை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நியாயமான விடயம்தான் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இவர்களுடைய முன்னைய ஆட்சியிலே இவர்கள் செய்த மிக மோசமான விளைவுகளும் மிக மோசமான ஆட்சியின் வெளிப்பாடுதான் இந்த உரை ரத்து செய்யப்பட்ட விடயம் என்பதை இப்போது அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இப்போது தெரிவித்திருக்கின்ற விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த ரொஹான் ஒலுகலை எல்லோருக்குமே தெரியும், இந்த மேற்கு வடக்கு குற்றப்பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்தவர் தான் ரொஹான் ஒலுகலை. இவரை பற்றி சொல்ல போனால் இந்த கெசல் பத்ர பத்மே தரப்பை கைது செய்த விடயம், இசாரா செபந்தியை கைது செய்த விடயத்திலே மிக முக்கியமானவர். அந்த இடத்திற்கு அந்தந்த நாடுகளுக்கு சென்று மிக முக்கியமான திட்டங்களை போட்டு அவர்களை இலங்கைக்குள்ளே பிடித்து கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான பங்காற்றியவர். குறிப்பாக திரைப்பட பாணியிலே சிங்கம்பட பாணியிலே அந்த வேலைகளை செய்திருந்தார் என்பதுதான் அவர் மீது எல்லோருமே அவரை கொண்டாடி இருந்தார்கள் சொற்ப நாட்களுக்கு முன்னர் சமூக வலைத்தளங்களிலே. இப்போது ஒரு குறிப்பிட்ட பாதாள உலக குழுவை சேர்ந்து 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த பாதாள உலக கும்பல் யார் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த கிரிந்த என்று சொல்லப்படுகின்ற தென் மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு துறைமுகம், அதாவது கிரிந்த என்று சொல்லப்படுகின்ற துறைமுக பகுதியிலே கடந்த வருடம் நவம்பர் மாதம் அளவிலே 12ஆம் திகதி அளவிலேயாம் 350 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. வெளிநாட்டிலிருந்து கடல் வழியாக கொண்டு வரப்பட்டு நாட்டிற்குள்ளே கொடுக்கப்படுவதற்கு அல்லது நாட்டிற்குள்ளே விநியோகம் செய்யப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்த இந்த 350 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதை முன்னின்று கைப்பற்றியவர் இந்த ரொஹான் ஒலுகலை. இவருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையத்தான் இந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இந்த அங்கோட பிரியந்த என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவன் இப்போது வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்றாராம். எனவே இந்த பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவனுக்கு சொந்தமானது என்பது வெளிவந்திருக்கின்றது. இதில் எல்லாமே ஒன்று தெரிகின்றது, இந்த பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் எல்லாருமே வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக அவர்கள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளிலே தான் மறைந்திருக்கின்றார்கள், அல்லது மடகஸ்காரில் இருக்கின்றார்கள், அல்லது பிரேசில் போன்ற நாடுகளிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த திட்டமிடல் செய்பவர்கள், அந்த பொறுப்பானவர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கின்றார்கள். இங்கே கூலிக்கு வேலை செய்பவர்கள், அதாவது ஒரு கொஞ்சம் ஐசை கொடுத்து விட்டார் ஆக்களை கொலை செய்கின்ற அளவிற்கு இருக்கின்றவர்களைத்தான் இவர்கள் அங்கிருந்து கொண்டு பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக இந்த அங்குரேகூட துப்பாக்கிச் சூட்டிலே இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் தான் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார். அவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர். அதே போன்று 2 சகோதரர்கள் பிடிக்க அவர்களும் ஐஸ் போதைப் பொருளுக்காகத்தான் அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த அங்கோட பிரியந்த என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற நபருக்கு சொந்தமான இந்த 350 கிலோகிராம் கிரிந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்கரை பகுதியிலே பிடிக்கப்பட்டிருந்த அந்த ஐஸ் போதைப் பொருட்களை இந்த அரசாங்கம் கைப்பற்றியிருந்த, குறிப்பாக போலீசார் கைப்பற்றியிருந்தார்கள், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. அந்த போதைப் பொருள் சார்ந்த
உளவு பார்த்தல் அந்த போதைப்பொருள் சார்ந்த உண்மைகளை அது யாருடையது எங்கே இருக்குன்னு தொடர்பான ரகசிய தகவலை கொடுத்திருந்த அந்த நபரை கொலை செய்து அந்த நபரினுடைய தலையை ரொஹான் ஒலுகலவனுடைய வீட்டின் முன்னால் வைப்பதற்கு பெரும் சதி இடம்பெற்றிருக்கின்றார். மிக பெரும் ஒப்பந்தம் ஒன்று பேசப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கின்ற இந்த அங்கோட பிரியந்த என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவினுடைய தலைவனினால் இந்த ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கின்றது இங்கு கொழும்பில் இருக்கின்ற ஒரு நபரிடம். அந்த நபர் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த இரகசிய தகவலை கொடுத்திருந்த அந்த கிருந்த துறைமுகத்திலே கைப்பற்றப்பட்டிருந்த அந்த போதைப் பொருள் தொடர்பான ரகசிய தகவலை கொடுத்திருந்த அந்த நபரை கொலை செய்வதற்கு ஒரு குழுவை அமைக்கப்பட்டு தேடி திரிந்ததாம். அந்த நபர் உடனடியாக தன்னுடைய இடத்திலிருந்து மாறி வேறு இடத்துக்கு வந்திருக்கின்றார். இந்த தகவலை போலீசாருக்கும் வழங்கியிருக்கின்றார். உடனடியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது அந்த நபரை கொலை செய்வதற்கு சுற்றித் திரிந்த பாதாள உலக குழு கும்பல் பிடிபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிடிபட்டு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த அங்கோட பிரியந்தவனுடைய ஒப்பந்தத்திற்கிணங்க அந்த ரகசிய தகவலை கொடுத்த நபருடைய தலையை வெட்டி ரொஹான் ஒலுகலவனுடைய வீட்டின் முன்னால் வைத்து ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக தீவிரமான நிலையை இப்போது இலங்கையிலே காட்டுகின்றது. அதாவது ஒரு போதைப் பொருள் கும்பலால் போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்துவதற்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு அதுவும் உயர்நிலை போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்துவதற்கு, போலீஸ் அதிகாரிகள் அந்த உளவு பார்த்து அல்லது அந்த ரகசிய தகவல்களை கொடுத்தவர்களையே கொன்று அவர்களுக்கு அந்த அச்சுறுத்தலை கொடுக்கின்றார்கள். அதுவும் அவருடைய வீட்டின் முன்னால் தலையை வைக்கின்ற அளவிற்கு துணிந்து விட்டார்கள். அது அந்த அளவிற்கு அவர்களுடைய தீவிர நிலை இருக்கின்றது என்பதுதான் மிக மிக மோசமான விடயம். அதிலும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் புத்தளம் பகுதியில் இடம்பெற்றிருந்த ஒரு மிக மோசமான விடயம். புத்தளம் பகுதியில் ஒரு 72 வயது மதிக்கத்தக்க முச்சக்கர வண்டி சாரதியை ஒரு சிறுவன் 16 வயது சிறுவன் கூட்டி சென்றிருக்கின்றார். வாங்கள் நாங்கள் இந்த இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் அந்த அவரை கொண்டு செல்கின்ற போது பணத்திற்காகவும் அந்த முச்சக்கர வண்டிக்காகவும் அவருடைய கழுத்தை அறுத்து கொலை செய்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சிறுவனை ஆராய்ந்தால் அந்த சிறுவனும் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவன் தான் என்ற விடயம் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று காலை முதல் அவர் கைது செய்யப்பட்டு கூட்டிச் செல்கின்ற காணொலிகள் நாம் வெளியாகி இருந்தது. எனவே இப்படியாக இந்த ஐஸ் போதைப் பொருள் செயற்பாடு போதைப் பொருள் இலங்கையிலே இப்போது தலை தூக்கி ஆடுகின்ற விடயம் இந்த போதைப் பொருள் கும்பல் அல்லது போதைப் பொருள் செயற்பாடுகள். இந்த செயற்பாடுகளையும் பாதாள உலக குழு செயற்பாடுகளையும் அரசாங்கம் கட்டுப்படுத்தாவிட்டால், அதுவும் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தாவிட்டால் இனி வருகின்ற யாராவது செய்வார்களா என்றால் அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறிதான். காரணம் இந்த அரசாங்கமே அதை கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலை என்றால் இதன் பின்னர் வரப்போகின்ற அரசாங்கங்கள் செய்யுமா என்பது மிக மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமா இந்த அரசு என்பதுதான் மிக பெரும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது கட்டுப்படுத்தப்படுமா அல்லது எதிர்க்கட்சிகள் அல்லது எதிரணியினர் பல எதிரணியினர் இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் இருக்கின்றார்கள் என்ற உண்மை வந்துவிட்டது. குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார். கெசல்பத்ர பத்மே தரப்பிடமிருந்து ஒரு 30 தொலைபேசிகள் இருந்ததாம். அந்த தொலைபேசிகள் பல தரவுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் தடைய பொருட்களை வைத்துக்கொண்டு அந்த தரவுகளை எடுத்து யார் யார் என்று ஆராய்ந்த போது பல அரசியல்வாதிகள் சிக்கியிருக்கின்றார்கள். அமைச்சர் மட்டத்திலே இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள் கூட அவரோடு தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள் என்ற உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. எனவே மிக விரைவிலே எல்லோருடைய ஆவணங்களும் வெளிவரும் என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாதாள குழுக்களை இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.